கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணுகிறார், பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை அவர் காப்பாற்றுவேன் என்று. இந்த பூமியிலே நீ எத்தனை காலத்திற்கு வாழ வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருக்கின்றாரோ அந்த காலம் வருகிற வரைக்கும் தேவன் உன்னை பாதுகாப்பதற்கு பொறுப்போடு இருக்கிறார். எத்தனை தடவை சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயற்சித்த போதும் கூட தாவீதை சவுலால் கொல்லவே முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் என்ன செய்யவில்லை? ஒப்பு கொடுக்கவில்லை. எத்தனை பேர் உன்னை கொலை செய்யணும்னு முயற்சி செஞ்சாலும், என்னென்ன ஆபத்துக்களை அபாயங்களை உன் மீது புகுத்த விரும்பினாலும், தேவன் உன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் நீ மரணிப்பதென்பது சாத்தியம் அல்ல. ஒருவேளை நீயாகவே போய் மூர்க்கமா லாரி கடியில நான் போய் படுத்துக்குவேன், அல்லது பஸ்ஸு கடியில் போய் படுத்துக்குவேன், அல்லது ட்ரெயின் கடியில் போய் தண்டவாளத்தில் தலையை கொடுத்து செத்து போவேன் அப்படின்னு ஒருவேளை நீ சூசைட் பண்ண முயற்சி செஞ்சா அது வேற விஷயம். தேவனிடத்திலே பயபக்தியோடு இருக்கிற உண்மையாய் உத்தமமாய் வாழ்கிறவர்களுடைய பிராணன் அது தேவனுடைய கையில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்று நம்மில் யாராவது மரணத்திற்காக பயப்படுகிறீர்கள் என்றால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ உயிரோடு இருக்கிற காலத்தை தேவன் நிர்ணயித்திருக்கின்றார். வருடங்கள், வாரங்கள், தினங்கள், நிமிடங்கள் எல்லாம் தேவனுடைய கையில் இருக்கிறது. உன் காலம் முழுமையடைகிற வரைக்கும் இந்த உலகத்திலே நீயும் அல்லது நானும் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருக்கிறார். அந்த காலம் வரை தேவன் உன்னை காப்பாற்றுவார். எனவே நாம் தைரியமாக இருக்க வேண்டியது அவசியம். தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுல் எவ்வளவு முயற்சிகளை செய்தான். கவனமாய் தாவீது எழுதின சங்கீதங்களை நாம் வாசிப்போம் என்றால், தாவீது முதல்ல ரொம்ப பயந்தான். பறவைகளைப் போல ரெக்கைகள் இருந்தா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், எங்கேயாவது பறந்து போயிடுவேன்னு கூட சொன்னான். பயம் என்னுக்குள்ள இருக்கிறது, மரண பயம் என்னை மூடிக்கொள்ளுகிறது. கண்ணீரோடே கூட என் தலையணையை நான் நனைக்கின்றேன். தனிமையிலே வீட்டிற்கு மேல் ஒளிந்திருக்கிற பறவைகளைப் போல நான் அழுது கொண்டிருக்கிறேன். இவளெல்லாமே கவனிங்க, பக்தன் தன்னுடைய விண்ணப்பத்திலே தன்னுடைய மனபாரங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றான். தயவு செஞ்சு கவனிங்க. அது மாத்திரமல்ல, யோனத்தான் இடத்திலே சொல்லுவான், என்னுடைய கதை அவ்வளவுதான் யோனத்தான், எனக்கும் மரணத்திற்கும் இவ்வளவு தூரம்தான். பார்க்கலாம் என்ன சொல்றான், அதை கூட வாசிக்கலாம். 20வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள். தாவீது ராமாவுக்கடுத்த நயோதியிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். காரணமே இல்லாமல், யாராவது இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கீங்களா? காரணமே இல்லாம துரத்தப்படுறவங்க, காரணமே இல்லாம பகைக்கப்படுகிறவர்கள், காரணமில்லாமல் குற்றம் சுமத்தப்படுகிறவர்கள். என்னுடைய வாழ்க்கையில் அது உண்மையில புதுசு எதுவும் கிடையாதுங்க. காரணமே இல்லாமல் என்னை குறித்து அல்லது நம்முடைய ஊழியத்தை குறித்து துவேஷிக்கிறவர்கள், விமர்சிக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், தவறாக பிரச்சாரம் செய்கிறவர்கள், அதிலும் குறிப்பாக நன்மையை பெற்றுக்கொண்டு சகாயத்தை பெற்றுக்கொண்டு கூட திரும்ப காயப்படுத்தின அநேகரை என் வாழ்க்கையிலே நான் சந்தித்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போதுதான் இந்த பாடலை எழுதினேன். செய்த நன்மைகள் தீமையாய் மாறியதே, காட்டின அன்பு கசப்பாய் மாறியதே. இந்த பாட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்ட பாட்டு தான். அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. என்று நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா? நான் நன்மை செய்ததற்காக இன்று தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பை பகிர்ந்து கொண்டு கசப்பான
அனுபவத்தை தான் எதிர்கொள்ளுகின்றேன். உதவியை பெற்றுக்கொண்டவர்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் இன்று எனக்கே சத்துருக்களாக மாறிவிட்டார்கள். காரணமே இல்லாமல் எனக்கு தீங்கிழைக்கிறார்கள், நஷ்டத்தை உண்டாக்குகிறார்கள். தீமை செய்வதோடு நான் அழிந்து போவதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று நீ நினைக்கிறாயா? கவனி, இவைகள் எல்லாமே கூட வேதாகமத்திலே தேவனை பின்பற்றிய அநேகருடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற சம்பவங்கள் தான். எந்த தப்பு செஞ்சான்னு யோசேப்பு அந்த குழியில தூக்கி போட்டாங்க. யோசிச்சு பாருங்க. என்ன தப்பு செஞ்சான்னு யோசேப்பினுடைய ஆடைய கழட்டி அரை நிர்வாணமா விற்று போட்டாங்க. என்ன தவறு செய்தான் என்பதற்காக வெறும் 20 வெள்ளி நாணயங்களுக்கு அவனுடைய சொந்த சகோதரர்களே விற்றார்கள். யோசிச்சு பாருங்க. என்ன தப்பு செய்ததற்காக யோசேப்பு சிறையிலே அடைக்கப்பட்டான்? எந்த தப்பும் செய்யலங்க. ஆனாலும் கூட யோசேப்பு இவைகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தயவு செஞ்சு கவனிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருமிருந்து தேவன் என்ன செய்வாராம்? விடுவிப்பார். தைரியமாக இரு சகோதரனே, சகோதரியே. இன்று நீ என்ன சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன அபாயங்களை அல்லது என்ன ஆபத்துக்களை எதிர்கொண்டிருக்கின்றாய்? இவைகள் எல்லாவற்றிலுமிருந்து உன்னை விடுவிப்பதற்கு தேவாதி தேவன் போதுமானவர், வல்லமையுள்ளவர் என்ற விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறேன். தாவீதும் அப்படித்தாங்க. தாவீது மிகச்சிறிய பிராயத்தில், ஏறக்குறைய 17 வயதிலே ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். சாமுவேல் வந்து தாவீதை ராஜா என்று அபிஷேகம் செய்தான். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா என்று சொல்லி எண்ணெயினால் அவனை அபிஷேகம் பண்ணினான். அன்று சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணிய உடனே சவுல் ராஜாவாக ஆனான். அப்ப தாவீதை அபிஷேகம் பண்ண உடனே தாவீதும் ராஜாவா ஆயிருக்கணுமா இல்லையா? சவுல் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம்? நான் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் தாவீது ராஜாவாகவே கூடாது. ஆமா, தாவீது ஆளுகை செய்வது என்பது தேவனுடைய சித்தம். ஆனாலும் கூட, தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் கூட தேவ சித்தத்துக்கு விரோதமாக நடப்பேன், அப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி கடைசியில் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து போனான். திக்கற்றவனாக தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டதுதான். தனக்கு நன்மை செய்த போதும், தன்னுடைய தேசத்தை காப்பாற்றிய போதும், தன் உயிருக்கே துணிந்து சத்துருவை தோற்கடித்து தேசத்தை காப்பாற்றினாலும் இன்னும் தன்னுடைய மானத்தையே காப்பாற்றிய தாவீதையே கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். தாவீது எத்தனை முறை துரத்தப்பட்டான், எப்படியெல்லாம் துரத்தப்பட்டான். அவன் சொல்லுகிறான், நான் என்ன துரோகம் செய்தேன், நான் என்ன தப்பு செய்தேன் என்பதற்காக உன் தகப்பன் என்னை கொல்ல வேண்டும் என்று துரத்துகிறார். யோனத்தான், ஒரு விஷயம் கவனி. 3வது வசனம். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப்போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட பயத்துல தாவீது இருந்திருக்காங்க யோசிங்க. எனக்கும் மரணத்திற்கும் கொஞ்ச தூரம்தான். ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சா மரணம் என்னை கபளீகரம் செய்து விட்டும். அப்பேற்பட்ட ஆபத்தான ஒரு சூழ்நிலையில தாவீது இருந்தான். அப்பொழுதுதான் நினைத்தான், நான் செத்து போய் விடுவேன். இந்த நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா? செத்து விடுவேனோ என்னவோ, வந்திருக்கிற ஆரோக்கிய குறைவினாலே செத்து விடுவேனோ என்னவோ, இருக்கிற பிரச்சனைகளினாலே சங்கடங்களினாலே என்னால் பிழைக்க முடியாதோ என்னவோ, பிழைப்பது சாத்தியம் அல்லவோ என்னவோ, நானும் பிழைக்க முடியாது, என் குடும்பத்தாரையும் பிழைக்க வைக்கவும் முடியாது என்கிற ஒரு சிக்கலான ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக உங்களில் யாராவது இருக்கிறீர்களா? அல்லது கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டு சுவாசம் சரியாக பண்ண முடியாமல் மூச்சு திணறிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில, அன்பு சகோதரனே, சகோதரி, இன்று உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் உயிர் பிழைக்க மாட்டேனோ என்னவோ. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரிடத்திலே பயபக்தியோடு இருக்கிறவர்களை, அவர்களின் பிராணனை தேவனாகிய கர்த்தர் தாமே காப்பாற்றுவார் என்று வேதம் சொல்லுகின்றது. காப்பாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கின்ற போது எதற்காக பயப்பட வேண்டும்? சாதாரணமா அவங்க மம்மி தூங்க போறதுக்கு முன்னால பெட் லைட்டை ஆன் பண்ணிடுவாங்க. அந்த தாயும் மகளும் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜன்னல் வழியாக பார்த்தபோது வானத்துல நிலவு தென்பட்டது. அப்போ அந்த பாப்பா கேட்கிறாள், மம்மி, வானத்துல நிலவு தெரிகிறதல்லவா, அது தேவனுடைய பெட் லைட்டா என்று அந்த பாப்பா கேட்டாளாம். அது ஆண்டவருடைய பெட் லைட்டா என்று கேட்டாளாம். அப்போ அந்த தாய் சொன்னார்கள், ஆமா மகளே, அது ஆண்டவரோட பெட் லைட் தான். ஆனா நம்மை காக்கிற தேவன் உறங்க மாட்டார், தூங்கவும் மாட்டார் என்று சொன்னார்கள். அப்படின்னா மம்மி,
இப்போ அது பெட்லைட்டா இருக்கும்போதும் கூட தேவன் தூங்க மாட்டாரா? அவர் உறங்க மாட்டாரா? மாட்டார்மா. அவர் வாக்கு பண்ணியிருக்கார். உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னபோது அந்த பாப்பா சொன்னாலாம், மம்மி நீங்களும் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய தேவன் அல்லது நம்முடைய தேவன் விழிப்போடு இருக்கிற போது நீயும் நானும் விழித்துக் கொண்டிருக்கிற அவசியம் இல்லை. வா தூங்கலாம் வா என்று சொல்லி உடனே தாய்கிட்ட சொன்னாலாம், பாப்பா தூங்கலாம், வாமா போய் படுத்து தூங்கலான்னு. ஏனென்றால் நம்மை காப்பாற்றுகிற தேவன் விழித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அதனால நிம்மதியா தூங்கலாம் அம்மே. நாம முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பயப்படுகிற சகோதரனே சகோதரியே, உன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிற தேவன் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. அவர் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறார், உன்னை கவனித்துக் கொண்டும் இருக்கிறார். அவர் உன்னை காப்பாற்றுவார். எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும், அபாயம் வந்தாலும், எப்பேற்பட்ட தீங்கு வருகிறது என்று நீ நினைத்தாலும் உன்னை அவற்றிலிருந்து விடுவிப்பதற்கு தேவன் போதுமானவர். ஒரு பக்கமாக தாவீதை காத்துக்கொண்டே வருகிறார், மறுபக்கத்திலே தாவீதை ஆபத்துக்களிலிருந்தும் சத்துருக்களின் சதித்திட்டத்திலிருந்தும் விடுவித்தார். எப்படி விடுவித்தார் என்று கூட பார்க்கலாம். 1 சாமுவேல் 23:26 வாசிக்கிறேன். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீ விரித்தபோது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். தாவீதையும் தாவீதின் கூட இருக்கிற எல்லோரையும் கூட பிடிக்க வேண்டும் என்று சவுல் ஆயுதங்களோட கூட வந்து அவர்களை வளைந்து கொண்டானாம். இப்பொழுது தாவீதும் தாவீதோடு கூட இருந்த மற்றவர்களும் அங்கே மத்தியில் மாட்டிக்கொண்டார்கள். சவுல் மிகவும் தெளிவாக பயங்கர சதித்திட்டம் தீட்டி தாவீதை சுற்றி வளைந்து விட்டான். எது நடக்கக்கூடாதுன்னு தாவீது நினைச்சானோ இப்ப அதே தாங்க நடக்குது. சுற்றி சத்துரு வளைத்துக் கொண்டான். இந்த நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? எதுவெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ இப்ப அதுதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் சத்துருக்கள் தான், எந்த பக்கம் பார்த்தாலும் பயம்தான், எங்க பார்த்தாலும் பாடுகள் தான், எங்க பார்த்தாலும் கஷ்டங்கள் தான், பிரச்சனைகள் தான். நாலா திசையிலும் நான் பிரச்சனைகளுக்கு மத்தியில சுற்றி வளைக்கப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற நிலைமையில யாராவது இருக்கீங்களா? தாவீது தப்பிப்போக வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தான். இன்று நீயும் கூட இந்த கஷ்டங்கள்ல இருந்து, சிரமங்கள்ல இருந்து, இந்த வியாதி வேதனைகள்ல இருந்து, பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து தப்பிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செய்கிற. வெளியே வந்தாகணும், வெளியே வந்தே தீரணும் என்று எவ்வளவு முயற்சி செய்கிற. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை விட அதிகமாக சிரமங்கள், கஷ்டங்கள் அதிகமாகிறது. உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் உன்னை வளைத்துக் கொள்ளுகிற போது என் கதை அவ்வளவுதான், இனி நான் உயிர் பிழைப்பது என்பது சாத்தியம் அல்ல என்ற சூழ்நிலைக்குள் நம்மில் யாராவது போய்க் கொண்டிருக்கிறீர்களா என்றால் கவனிங்க. தாவீதும் கூட அதே சூழலுக்குள் சென்றான். ஆனால் தேவன் வாக்கு பண்ணியிருந்தார், விடுவிப்பேன், காப்பாற்றுவேன், வெளிச்சம் தருவேன். அது மாத்திரமல்ல, சந்தோஷத்தை தருவேன். இந்த நாளையும் தேவன் நமக்கு தந்த வேற என்னங்க நமக்கு வேணும்? காப்பாற்றுகிற தேவன், விடுவிக்கிற தேவன், வழிநடத்துகிற தேவன், ஒளியேற்றுகிற தேவன், சந்தோஷத்தை தருகிற தேவன் இருக்கும்போது நமக்கு என்னங்க வேணும்? இந்த 4ம் நமக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். காப்பாற்றப்பட்ட வாழ்க்கை, விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை, விளக்கேற்றப்பட்ட வாழ்க்கை, சந்தோஷத்தால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை இருந்தால் வேற நமக்கு என்னங்க வேணும்? சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். தாவீது மாத்திரம் மத்தியில மாட்டிக்கிட்டான். தாவீதுக்கு ஒருவேளை கோபம் வந்து கத்திய கையில் எடுத்தானா முடிஞ்சது. சவுல் கதை அவ்வளவுதான். சவுலால உண்மையா தாவீதை எதிர்த்து நிக்க முடியாதுங்க. தாவீதை எதிர்த்து ஒருவராலும் நிற்க முடியாது. கோலியாத்தை போன்றவனே ஒத்த அடியில செத்து விழுந்துட்டான். அப்புறம் ஏன் தாவீது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்? தாவீது ஒரு நீதிமான், தாவீது அற்புதமான உத்தமன். எதற்காக ஓடுகிறான் தெரியுமா? தன்னுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். அந்த தீர்மானம் என்னவென்றால், ஆண்டவரே, கர்த்தாவே, சவுலை நீர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். நீர் அபிஷேகித்திருக்கிற நபர் மீது என் கையை நான் ஓங்குவது எனக்கு நல்லதல்லவே அல்ல. நீர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு எதிராக நான்
எதையும் செய்யக்கூடாது. என் உயிரை கூட நான் இழந்து போவேனே தவிர, நீர் அபிஷேகம் பண்ணினவருக்கு எதிராக ஒரு காலும் நான் போக மாட்டேன். எவ்வளவு அற்புதமான குணம்! கொஞ்சம் கவனிங்களேன். இந்நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களை, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களை, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற சபை மேய்ப்பர்களை தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் தூஷிக்கிறவர்கள், துவேஷிக்கிறவர்கள், விமர்சிக்கிறவர்கள் அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். சாதாரணமே அது ஏன் நடக்கும் என்றால், வேதத்தில் கூட நாம் பார்க்கிறோம், சவுலுக்கு பொல்லாத ஆவி பிடித்திருந்தது. எனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற தாவீதையே கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தாவீதை கவனிச்சா, திரும்ப பதில் சொல்ல முடிந்த நிலையிலும் கூட மௌனமாக ஏன் சகித்துக் கொண்டிருந்தான் என்றால், ஆவிக்குரியவன். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று தாவீது என் கதை அவ்வளவுதான் என்ற சூழ்நிலையிலே தேவனை நோக்கி பார்த்தான். அங்கே என்ன நடந்தது? காப்பாற்றுவேன் என்று சொன்ன தேவன், விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் காப்பாற்றினாரா? விடுவித்தாரா? பார்க்கலாம். தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். மாட்டிக்கிட்டான். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. தாவீதோட கதை முடிஞ்சது. தாவீது நம்ம கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான்னு திடீரென்று தாவீதை தாக்குதலுக்குட்படுத்த நினைத்த போது யாரோ ஒருத்த வந்து சொன்னாலாம், தாவீதை தாக்குறதெல்லாம் இருக்கட்டும், போதும் கிளம்பு. என்ன விஷயம்? சத்துரு நம்ம தேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாயா? எனவே தாவீதை விட்டு விட்டு சவுல் திரும்பி போக வேண்டிய சூழல் உண்டாயிற்று. யாரு காப்பாத்தினது? யோசிச்சு பாருங்க. யாருங்க எவ்வளவு அற்புதமா, இவ்வளவு அந்த டைம்ல, ஏற்ற வேளையில தாவீதுக்கு உதவி செய்து அந்த மரண ஆபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் யார் இருக்க முடியுங்க? தாவீது சேவித்த தேவன்தான். ஜஸ்ட் ஒரு 1/2 hour லேட் ஆயிருந்தா தாவீதோட உயிரே போயிருக்குங்க. அன்பு சகோதரி சகோதரி, ஒரு விஷயத்த சொல்ற கவனிங்க. உன்னை காத்து கொண்டு வருகிற கர்த்தர் உன்னை விடுவிக்க வேண்டிய சமயத்துல கட்டாயமாக உன் பட்சமாய் நின்று ஒரு நொடி பொழுது கூட அவர் தாமதிக்காமல் உனக்கு விடுதலையை அருளிச் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் என்ற சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய வெளிச்சம், உம்முடைய சந்தோஷம் எங்களுக்கு இருந்தால் அதைவிட வேறு எங்களுக்கு என்ன வேண்டும்? நீதிமான்களுக்காக, உத்தமமானவர்களுக்காக வெளிச்சத்தை, பிரகாசத்தை, சந்தோஷத்தை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர். அதேபோல உம்மிடத்தில் பயபக்தியோடு இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களின் ஆத்துமாவை அபாயத்திலிருந்து விடுவிப்பதற்கும் தயாராக இருக்கிறீர். விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இப்படி பாதுகாவலோடு இருக்கிற வாழ்க்கை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த மேன்மையான செய்திகள் மூலமாக அறிவுறுத்தி இருக்கிறீர். நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறும்போது பரிசுத்தவான்களாய் வாழ்வோம், பாவங்களை வெறுத்து ஒதுக்குவோம். அப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கையை அருளுங்கப்பா. யாரெல்லாம் காரணமே இல்லாமல் துரத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தாங்கள் நன்மை செய்தவர்கள் மூலமாகவே பகைக்கப்பட்டு, தூஷிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்பேற்பட்டவர்களை சந்திங்கப்பா. தாவீதுக்கு இறங்கி அவனை காப்பாற்றி கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே அவனை உம்முடைய சாதனமாய், சாட்சியாய், ஊழியக்காரனாய் எப்படி அவனை காப்பாற்றி பயன்படுத்தினரோ அதே போல எங்களையும் ஆண்டவரே கடைசி மூச்சு வரைக்கும் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக, உமக்கு விருப்பமுள்ளவர்களாக, உம்மையே அண்டிக் கொள்ளுகிறவர்களாக, உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக எங்கள் எல்லோரையுமே கூட ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நீர் எங்களுக்கு அருளியிருக்கிற ரட்சிப்பின் ஆனந்தத்தை காத்துக்கொண்டு இந்த பூமியிலே ஆண்டவரே சந்தோஷத்தோடே கூட வாழ்ந்த அநேகரை அப்பா உம்முடைய சந்நிதிக்கு வழிநடத்துகிற அற்புதமான ஆவிக்குரியவர்களாய் எங்களை வைக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.